இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் டார்லிங். காதல் தோல்வி காரணமாக தற்கொலை முடிவுக்கு வருகிறார் ஜி வி பிரகாஷ். இவரின் நண்பரான பாலா சினிமாவில் இயக்குனர் ஆக முடியாததை காரணம் சொல்லி தானும் தற்கொலை செய்ய இருப்பதாக கூறி இவர்களுடன் இணைகிறார்கள். பாலாவின் தோழியாக நிக்கி கல்ராணி தானும் தற்கொலை செய்ய இருப்பதாக கூறி இவர்கள் மூவரும் தற்கொலை செய்வதற்காக ஒரு பங்களாவிற்கு செல்கிறார்கள். ஆனால் பாலாவும் நிக்கி கல்ராணியும் ஜி வி பிரகாஷின் தற்கொலையை தடுப்பதற்காகவே அவருடன் பொய் சொல்லி செல்கிறார்கள். இவர்கள் செல்லும் வழியில் தற்கொலைக்கு முயற்சி செய்து வரும் கருணாசும் இவர்களுடன் இணைகிறார். அனைவரும் பங்களாவிற்கு செல்கிறார்கள். அங்கு பாலாவும் நிக்கி கல்ராணியும் ஜி வி பிரகாஷின் தற்கொலையை தள்ளி போட்டு வருகிறார்கள். மேலும் நிக்கி கல்ராணி ஜி வி பிரகாஷை ஒரு தலையாக காதலித்து வருகிறார். ஒரு நாள் ஜி வி பிரகாஷ் தற்கொலையை செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். அதற்கு பாலா தற்கொலை செய்வதற்கு முன் நிக்கி கல்ராணியை ஒரே ஒரு முறை முத்தம் கொடுத்து விட்டு வா என்று சொல்ல ஜீவியும் நிக்கி கல்ராணிக்கு முத்தம் கொடுக்க செல்கிறார். அப்போது அந்த பங்களாவில் இருக்கும் ஒரு பேய் நிக்கி கல்ராணியின் உடம்பிற்குள் சென்று ஜீவியை அடித்து துரத்துகிறது. இதை நண்பர்களான பாலா கருணாசிடம் கூறுகிறார் ஜி வி பிரகாஷ். அவர்கள் இதை நம்ப மறுக்கிறார்கள். இவர்களையும் பேய் வாட்டி எடுக்கிறது. தொடும் போதெல்லாம் இந்த பேய் நிக்கி கல்ராணியின் உடம்புக்குள் புகுந்து கொண்டு பேய் ஆட்டம் ஆடுகிறது. இதற்கிடையில் ஜி வி பிரகாஷிற்கு நிக்கி கல்ராணி காதலித்து வருவது தெரிகிறது. ஜீவிக்கும் நிக்கி மீது காதல் ஏற்படுகிறது. தன் காதலியை நிக்கியிடம் சொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த பேய் நெருங்க விடாமல் தடுக்கிறது. நிக்கி மீது பேய் இருப்பது கண்டு ஜி வி பிரகாஷ் வருந்துகிறார். அவளை காப்பாற்ற பேயை விரட்ட முயற்சி செய்கிறார். இந்த பேய் எதற்காக நிக்கி கல்ராணி உடம்பிற்குள் வந்தது, பேயிடம் இருந்து இவர்கள் மீண்டார்களா இல்லையா என்பதே மீதி கதை. படத்தில் ஜி வி பிரகாஷ் நாயகனாக அறிமுகமாக இருக்கிறார். முதல் படமே என்று தெரியாத அளவிற்கு நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். தானியுடன் வலம் வந்து பேய்க்கு பயந்து நடக்கும் காட்சிகளில் சிறப்பாக நடித்திருக்கிறார். காமெடியிலும் கலக்கியிருக்கிறார். கிளைமேக்ஸில் ஆக்ஷன் காட்சிகளிலும் மிரட்டி மாஸ் ஹீரோ அந்தஸ்தை பெறுகிறார். நாயகியாக நடித்திருக்கும் நிக்கி கல்ராணி ஆகியோர் பேய் ஆட்டம் ஆடியிருக்கிறார். நண்பர்களாக வரும் பாலா கருணாஸ் மற்றும் மந்திரவாதியாக வரும் நான் கடவுள் ராஜேந்திரன் ஆகியோர் நடிப்பால் தியேட்டரில் சிரிப்பு அலை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு காமெடியில் களமிறங்கி இருக்கிறார் கருணாஸ். அவருக்கு இப்படம் நல்ல ரீஎன்ட்ரியாக அமைந்திருக்கிறது. சமீப காலமாக பேய் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது. இதை புரிந்து கொண்ட இயக்குனர் சாம் ஆண்டன் வழக்கமான பேய் படங்கள் என்றாலே ஒரு பங்களா பாணியில் திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை ரசிகர்களுக்கு திகிலோடு சிரிப்பையும் வரவழைத்திருக்கிறது. காமெடிக்கு பஞ்சம் வைக்காமல் திரைக்கதையை நகர்த்தி இருப்பது அருமை. ஜி வி பிரகாஷின் இசையில் பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும் ரகம். பின்னணி இசையில் கலக்கியிருக்கிறார். கிருஷ்ணன் வசந்தின் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் டார்லிங் திகிலான காமெடி கலாட்டா.